எல்லாம் அவன் துணை. எல்லாம் அவன் துணை என்பதுதான் கடவுள் துணை, சர்வசக்தி துணை. காரக ஜோதிடம் அரியலோ திருஞான சம்பந்த ஜோதிடர். நிராகரிப்புக்கு 5 எழுத்து 6 எழுத்து. அந்த 6 எழுத்துக்குண்டா 9 1 1 4 6 2 எல்லாம் கூட்டாக 23. அதோடைய விதி என்பது 5. நிராகரிப்புக்கு விதி எண் 5. 5ஆம் இடத்து பலனாக வருகின்றது நிராகரிப்பு. 5ஆம் இடம் தான் நிராகரிக்கக்கூடியதுலாம். அடுத்ததாக நிராகரிக்கப்பட்டது என்ற ஒரு வார்த்தைக்கு விதி எண் 9. அந்த அதுக்குரிய எண் 9 1 1 4 7 1 6 9 2 5 9 எல்லாம் கூட்ட 54. அதோடைய விதி என்பது 9. நிராகரிக்கப்பட்டது. நிராகரிக்கப்பட்ட வார்த்தைக்கு விதி எண் 9. 9ஆம் இடம் தான் நிராகரிக்கக்கூடியது, நிராகரிக்கப்பட்டது என்று சொல்லக்கூடிய. ஆலோசிக்கப்பட்டது, அடுத்ததாக ஆலோசிக்கப்பட்டது, அதனுடைய விதி என்பது 7. ஆலோசிக்கப்பட்ட வார்த்தைக்கு அதனுடைய எழுத்துக்களுக்கு எண்கள் 8 9 4 7 1 6 9 2 5 9 எல்லாம் கூட்டாக 70. அதனுடைய விதி என்பது 7. அப்போ ஆலோசிக்கப்பட்டதுக்கு விதி எண் 7. அடுத்ததாக வைக்கப்பட்டதுக்கு எண்களில் 9 7 1 6 9 2 5 9 எல்லாம் கூட்டாக 48. அதனுடைய விதி என்பது 3. அப்போ வைக்கப்பட்டது, ஒரு பொருளை வைத்தார்கள், அதுக்கு வைக்கப்பட்டதுன்னா ஒருத்தர் வச்சுட்டு போனார், இன்னொருத்தர் சொல்லக்கூடிய வார்த்தை தான் வைக்கப்பட்டது. அடுத்ததாக தள்ளி வைப்புக்கு 6 எழுத்து. 6 எழுத்துக்குள்ள எண்ணியது 7 4 8 9 6 2 எல்லாம் கூட்டாக 36. அதோடைய விதி என்பது 9. அப்போ தள்ளி வைக்கிறது அப்படின்னால சில ஊரோட்டு தள்ளி வைக்கிறது, அதெல்லாம் தள்ளி வைப்பு. வேண்டாத மனைவிமார்களை கணவன்மார்கள் தள்ளி வைக்கிறது, அதெல்லாம் தள்ளி வைப்பு. தள்ளி வச்சாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. தள்ளி வச்சாச்சு அப்படிங்கிற வார்த்தை தான் தள்ளி வைப்புன்னு நான் இது சொல்கிறேன். அதனால் தள்ளி வைப்பு அதோடைய விதி என்பது 9. அடுத்ததாக ஒத்திவைப்புக்கு 6 எழுத்து. 6 எழுத்துக்குள்ள எண்ணிக்கை 3 4 8 9 6 2 எல்லாம் கூட்டாக 32. அதோடைய விதி என்பது 5. தள்ளி வைப்பு. அப்போ ஒத்திவைப்புக்கு விதி எண் 5. ஒத்தி வைக்கிறாங்க இல்லையா, நாளைக்கு வச்சுக்கலாம், அடுத்த மாதம் வச்சுக்கலாம், அதெல்லாம் கோர்ட்டு மூலமாக சொல்லக்கூடிய வார்த்தைகள். ஒத்திவைப்பு என்று சொல்லக்கூடிய ஒத்திவைக்கிறது அப்படிங்கிறது வார்த்தை அடிப்படையில் சாதாரணமாக சொல்லக்கூடிய ஒத்திவைப்பு என்பது அது ஏற்றின் பிற எழுத்து பிறாக சொல்லக்கூடியது. ஆனால் ஒத்திவைப்புங்கிறது 5ஆம் இடம் தான். அடுத்ததாக ராக்கம்மா என்ற ஒரு வார்த்தைக்கு எண்ணிக்கை 1 7 1 7 8 இதெல்லாம் கூட்டாக 24. அதோடைய விதி என்பது 6. அப்போ ராக்கம்மாவுக்கு விதி எண் 6. 6ஆம் இடத்து பலனாக வருகின்றது ராக்கம்மா. அப்போ ராக்கம்மாவுக்கு விதி எண் 6. ராக்கம்மா இதெல்லாம் ஒரு சினிமாவில் சொல்லக்கூடிய வார்த்தை மட்டும் இல்லை, இது இந்த ராக்கம்மா கண்ணம்மா அம்மா கண்ணு அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் சினிமாவில் சொல்லப்பட்டு வருகிறது. அது அது ஒரு வார்த்தைக்கு சேர்க்கப்படுகிறது. ஆனால் இது உண்மையிலுமே ராக்கம்மாங்கிற வார்த்தைலாம் இருக்குது, ஆரம்பத்திலிருந்து இருக்குது. ஆனால் ராக்கம்மா என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் 6. கண்ணம்மா என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் 4. அதுக்குரிய எண்ணிக்கை 1 6 9 7 8 எல்லாம் கூட்டாக 31. அதோட விதி என்பது 4. அப்போ கண்ணம்மாவுக்கு விதியின் 4. 4ஆம் இடம் தான் கண்ணம்மாவை குறிக்குது. அடுத்த கண்ணம்மா ராசி எப்படி இருக்கும் அப்படிங்கிற கணக்கு பிரகாரம் கடகம்னு கூட வச்சுங்க. அதனால் கடகம், கண்ணம்மாவுக்கு கடக ராசின்னு வச்சுக்கலாம். அடுத்ததாக அம்மா கண்ணு 6 எழுத்து. அந்த 6 எழுத்துக்கு உண்டான எண்ணிக்கை தான் விதியின் 7. அதுக்குரிய எண்ணிக்கை 1 7 8 1 6 2 எல்லாம் கூட்டாக 25. அதோடைய விதி என்பது 7. அம்மா கண்ணுக்கு விதி எண் 7. அம்மா கண்ணு நேர்பாறையில் இருக்காங்க. அம்மா கண்ணு எல்லாம் அம்மா கண்ணுங்கிற வார்த்தையெல்லாம் நம்ம சில கவிஞர்கள் பயன்படுத்தப்பட்டு வருகிறார்கள். அந்த அம்மா கண்ணு வார்த்தை இப்போ ஊருக்குள்ளே அந்த பேரே இல்லை, எல்லாம் மாடலில் நல்ல ஒரு பேர்களாக வச்சுட்டு போகிறாங்க. அதனால் அம்மா கண்ணுடைய விதியின் 7. 7ஆம் இடத்து பலனாக வருகிறது. அம்மா கண்ணுங்கிறது மேஷத்திலிருந்து துலாம் வரை வச்சுக்கலாம், அதான் அம்மா கண்ணுக்கு விதியின் 7. நேர்பார்வைக்கு 6 எழுத்து 5 எழுத்துக்கள். அந்த 5 எழுத்துக்கு உண்டான எண்ணிக்கையிடம் 9 9 7 9 9 எல்லாம் கூட்டாக 43. விதி அதோடைய விதியின் 7. நேர்பார்வையோட விதியின் 7. அப்போது நேர்பார்வைக்கு 7ஆம் இடத்து பலம் வருகின்றது. நேர்பார்வை என்பது கடகம் முதல் மகர வரை, மகரம் முதல் கடக வரை, இதுதான் நேர்பார்வை. மேஷம் முதல் துலா வரை, கன்னி முதல் மீனா வரை, கும்பம் முதல் சிம்மம் வரை, இதுதான் நேர்பார்வை. ஆனாலும் நேர்பார்வையோட விதியின் 7. நேர்கிரகத்தை 6 எழுத்து. அந்த 6 எழுத்து உள்ள எண்ணிக்கை 9 9 2 3 1 7 எல்லாம் கூட்டாக 31. அதோடைய விதி என்பது 4. நேர்கிரகத்துடைய விதியின் 4. நேர்கிரகம் 4ஆம் இடம்.
அதான் நேர்க்கிரகம். 4ஆம் இடத்துலேருந்து கிரகங்கள் தான் அது நேர்க்கிரகம் என்று சொல்லலாம். அடுத்ததாக வந்து நேர்கோடு. நேர்கோட்டுக்கு வந்து 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்கு உண்டான எண்ணிடம் 9, இதெல்லாம் கூட்டாக 34. அதோடைய விதி என்பது 7. அப்போ நேர்கோடு, நேர்கோட்டுடைய விதி எண் 7. அதான் நேர்பார்வையும் நேர்கோடும் என்பது ஒரு கணக்காக விதியின் 7ஆம் இடமாக வருகிறது. நேர்கோடு விதியின் 7. அப்போ நேர்கோடுங்கிறது இதுதான் இப்போ சொன்னது தான். கடகம் முதல் மகர வரை, மகரம் முதல் கடகம் வரை, மேஷம் முதல் துலா வரை, சிம்மம் முதல் கும்ப வரை, கன்னி முதல் மீன வரை. இதுதான் நேர்கோடு நேர்பார்வை என்பது. எல்லா கிரகத்துக்கும் 7ஆம் வரை உண்டு. எல்லா கிரகத்துக்கும் நேர்கோடு உண்டு. அதைத்தான் இந்த எண்ணிக்கை பிரகாரம் சொல்லப்பட்டு வருகின்றேன். ஆனாலும் அந்த ஜாதகம் என்பது பொய்யல்ல, அதெல்லாம் உண்மையான பலன். ஆனாலும் நான் வந்து வார்த்தை அடிப்படையில் இது தனிப்பட்ட முறையை நான் கணித்து உங்களிடம் இந்த வீடியோக்கள் மூலமாக சொல்லப்பட்டு வருகின்றேன். யூடியூப் மூலமாக சொல்லிக் கொண்டு வருகின்றேன். அனைவரும் சப்ஸ்கிரைப் கொடுங்க, லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். 10,000 பேர் 1,00,000 பேர் பார்க்க மாட்டேங்கிறீங்க. எல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி 1,00,000 பேர் 2,00,000 பேர் பார்க்கும்படி என்னுடைய வீடியோக்களுக்கு யூடியூபுக்கு சேனலுக்கு வந்து ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நாளை சந்திப்போம்.